Hi singers, welcome to Sing Easy with Shobika and Arunthika. So இன்னைக்கு நம்ம விஷமகார கண்ணன் சாங்கோட அடுத்த பாட்டை பார்க்க போறோம். So ஏற்கனவே பல்லவி and first stanza நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ரெண்டு ஸ்டான்ஸாவை இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? So இப்போ வந்து செகண்ட் ஸ்டான்ஸோட ஃபர்ஸ்ட் லைன் எப்படின்னா ஸோ நான் வந்து பி ஸ்ருதி வச்சுருக்கேன். நீங்கள் தான்புரா ட்ராய்ட் ஆப்பில் பி ஸ்ருதி வச்சு செட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு ஸ்டான்ஸாவை பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோட எண்டில் நான் ஃபுல் சாங்கும் உங்களுக்கு பாடி காட்டுறேன். ஸோ கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பான் அப்படி இழுக்கிறோம். செகண்ட் டைம் வந்து பெண்ணை அழைப்பான் அப்படி கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து முகாரி ராகம், முகாரி ராகம். ஸோ முகாரி அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. ஸோ அதுதான் முகாரி ராகம். எப்படி இருக்குன்னா அழுகை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ராகம், அந்த ராகத்தோட பாடல்கள். ஸோ இந்த ஃபுல்லாக இந்த பேராகிராஃப் பாடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மீனிங் புரியும், நான் மீனிங்கும் சொல்கிறேன். ஓகே, முகாரி ராகம், முகாரி ராகம். பாடச் சொல்லி வம்பு கிழுப்பான், பாடச் சொல்லி வம்பு கிழுப்பான். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், முகாரி ராகம், பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், முகாரி ராகம். பாடச் சொல்லி வம்பு கிழுப்பான். அவ்வளோதான், கரெக்டாக தான் பாடுங்க, கான்ஃபிடண்டாக பாடுங்க. பாடச் சொல்லி வம்பு கிழுப்பான், பாடச் சொல்லி வம்பு கிழுப்பான். ஓகே, அந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் மிஸ் ஆகுது. என்னன்னா வம்பு கிழு ழு ழு வரணும். இழுப்பான், இழுப்பான். ஓகே. அடுத்து எனக்கு அது தெரியாதென்றால், எனக்கு அது தெரியாதென்றால், எனக்கு அது தெரியாதென்றால், எனக்கு அது தெரியாதென்றால், நெக்கூருக கிள்ளி விட்டவள், நெக்கூருக கிள்ளி விட்டவள், விக்கி விக்கி அழும்போது, விக்கி விக்கி அழும்பொழுது, இதுதாண்டி மூகாரி என்பான், இதுதாண்டி மூக்காரி என்பான். ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து பக்கத்து வீட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு முகாரி ராகம் பாடு அப்படின்னு சொல்கிறாப்படியா. அந்த பொண்ணு வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை வந்து நெக்கூரு கிள்ளிட்டு, அதை கிள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை அழ ஆரம்பித்த உடனே இதுதாண்டி முகாரி அப்படின்னு சொல்கிறானா. ஸோ என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, முகாரி ராகம் வந்து அழுகை மாதிரி இருக்கிற ஒரு ராகம். ஸோ இஸ் மேக்கிங் ஃபன். அவர் விளையாட்டுக்காக என்ன பண்ணுறாரு, முகாரி ராகம் பாடுன உடனே எனக்கு அது தெரியாதுன்னு உடனே கிள்ளி அந்த பொண்ணை அழ வச்சுட்டு இதுதாண்டி முகாரி அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ இது ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டோரி நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ இந்த பேராகிராஃபை திருப்பி நம்ம பாடலாம். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், முகாரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கிழுப்பான், பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், முகாரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கிழுப்பான். எனக்கு அது தெரியாதென்றால், எனக்கு அது தெரியாதென்றால், எனக்கு அது தெரியாதென்றால், எனக்கு அது தெரியாதென்றால், நெக்கூரோக கிள்ளி விட்டவள், நெக்கூரோக கிள்ளி விட்டவள், விக்கி விக்கி அழும்போது, விக்கி விக்கி அழும்பொழுது, அழும்போது பொழுது வேண்டாம், விக்கி விக்கி அழும்போது, விக்கி விக்கி அழும்போது, இதுதாண்டி மூகாரி என்பான், இதுதாண்டி மூக்காரி என்பான். விஷமகார கண்ணன் பாடுங்க. விஷமகார கண்ணன், பொல்லாத விஷமகார கண்ணன். ஸோ அதே ரெண்டு லைன் தான் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கும் நடுவில் ரிப்பீட் ஆக போகுது. சேம் டியூன் தான், நோ சேஞ்ச். ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் ஒரே டியூன் தான், லிரிக்ஸ் மட்டும்தான் மாறுது. ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த பேராகிராஃப் போகலாம். வெண்ணெய் பானை மூடக்கூடாது, வெண்ணெய் பானை மூடக்கூடாது,
வெண்ணெய் பானை மூடக்கூடாது. அதே மாதிரி வெண்ணெய் பானை மூடக்கூடாது. ஸோ எல்லாமே எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இழுப்போம், செகண்ட் டைம் வந்து அதை கட் பண்ணிடணும். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சது டியூன், அதே டியூன் தான். வெண்ணெய் பானை மூடக்கூடாது, வெண்ணெய் பானை மூடக்கூடாது. இவன் வந்து இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது, விழுங்கினாலும் கேட்கக்கூடாது. அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லிவிட்டால் சொல்லிவிட்டால் அட்டகாசம் அட்டகாசம் தாங்க ஒண்ணாது, தாங்க உண்ணாது. ஸோ தாங்க முடியாது அப்படிங்கிறது அது. இது டைப் ஆஃப் ஒரு வில்லேஜ் ஸ்டைல் ஆஃப் சாங், அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் தான் இருக்கும் இந்த பாட்டு. அட்டகாசம் தாங்க ஒண்ணாது, அட்டகாசம் தாங்க உண்ணாது. ஓகேவா, இந்த 2 லைன் பாடலாமா திருப்பி? அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஒண்ணாது. அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டால் அட்டகாசம் அட்டகாசம் தாங்க ஒண்ணாது, அட்டகாசம் தாங்க உண்ணாது. ஸோ தாங்க முடியாதுக்கு பதிலா தாங்க ஒண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டைப் ஆஃப் கலோக்கியல் லாங்குவேஜ் மாதிரி. ஓகேவா, அடுத்த லைன். சும்மா ஒரு பேச்சு காணும், சும்மா ஒரு பேச்சு காணும், சும்மா ஒரு பேச்சு காணும், சும்மா ஒரு பேச்சு காணும். திருடன் என்று சொல்லிவிட்டால், திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தாத்தா, அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான், அத்தனையும் திருடன் என்பான். ஸோ இது புரிஞ்சதில்ல உங்களுக்கு ஸ்டோரி? சும்மா ஒரு பேச்சுக்கு நீ திருடன்னு சொல்லிட்டா எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அம்மா பாட்டி அத்தை தாத்தா நீங்களாம் தான் திருடன் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படியா? அதாவது வெண்ணெய் பானை மூடக்கூடாது, வெண்ணெய் பானையை திறந்தே தான் வைக்கணுமாமா. அதை மூடிட்டா இவன் வந்து கேட்டாலும் நம்ம வந்து கொடுக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா எப்படி எல்லா பக்கம் வெண்ணெயை திருடி சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டோரி தான் இது. ஓகே, ஸோ இந்த 4 லைன், கடைசி 4 லைன் பார்க்கலாம். சும்மா ஒரு பேச்சு காணும், திருடன் என்று சொல்லிவிட்டால், சும்மா ஒரு பேச்சு காணும், திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான், அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான். ஓகே, ஜாயின் வித் மீ. விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன். ஓகே, ஸோ இவ்வளோதான் இந்த சாங். நம்ம இந்த சாங்கை முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நான் இந்த சாங்கை ஃபுல்லாக உங்களுக்காக பாடி காட்டுறேன். நீங்கள் கேட்டு இந்த லிரிக்ஸை பார்த்து ஃபுல்லாக பாடி நீங்கள் இன்னொரு தடவை என் கூட சேர்ந்து பாடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாங் மெமரி ஆகிடும். ஓகே. விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன், விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன், வேடிக்கையாய் பாட்டு பாடி, வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டம் ஆடி நாழிக்கோர லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன், விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன். நீலமேகம் போல இருப்பான், நீலமேகம் போல இருப்பான், பாடினாலோ நெஞ்சில் வந்து கூடியிருப்பான். கோலப்புல்லாங்குழலுதி, கோலப்புல்லாங்குழலுதி கோபிகளை கள்ளமாடி கொஞ்சம் போல வெண்ணெய் தாடி என்று கேட்டு ஆட்டமாடும் விஷமகார கண்ணன், பொல்லாத விஷமகார கண்ணன். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், மூகாரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கிழுப்பான். எனக்கு அது தெரியாதென்றால்,
எனக்கு அது தெரியாதென்றால் நீ கூறுக கிள்ளி விட்டவள் விக்கி விக்கி அழும்போது இதுதாண்டி மூக்காரி என்பான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வெண்ணை பானை மூடக்கூடாது வெண்ணை பானை மூடக்கூடாது இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது அம்மா கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஒண்ணாது சும்மா ஒரு பேச்சு காணும் சும்மா ஒரு பேச்சு காணும் திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறையா சிங்கிங் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஃபிலிம் சாங்ஸை ப்ரொஃபஷ்னலாக எப்படி பாடுறது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கும் சிங் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு சிங் ஈஸி அண்ட் மேக் யுவர் சிங்கிங் ஈஸி.